ஓசூரில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் மீதும் அவரது கணவர் மீதும் உறவினர் மீதும் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து இளம்பெண்ணை காரில் கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட இளம்பெண்ணின் தாய், அவரது சகோதரர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா பகுதியைச் சேர்ந்தவர் நரேஷ் சிங். இவர் வளையல் வியாபாரம் செய்வதற்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஓசூர் பகுதிக்கு குடும்பத்தோடு வந்திருக்கிறார். இவருடைய மனைவி சகுந்தலா. இவர்களுக்கு பிண்டுகுமார், கோவிந்தபிரியா, ஆகாஷ் உட்பட 4 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக நரேஷ் சிங் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மகள் கோவிந்தபிரியாவும் ஓசூர் வெங்கடேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரம் செய்து வரும் சூர்யா என்பவரும் கடந்த 9 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு கோவிந்தபிரியாவின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கோவிந்தபிரியாவும் சூர்யாவும் குடும்பத்தாரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டிருக்கின்றனர். அதன் பின்பு தம்பதியர் இருவரும் ஓசூர் வெங்கடேஷ் நகர் பகுதியில் வசித்து வந்துள்ளனர். கோவிந்தபிரியாவின் திருமணத்திற்கு அவருடைய அண்ணன் பிந்துகுமார், தம்பி ஆகாஷ் ஆகியோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கணவர் சூர்யாவை விட்டுவிட்டு தங்களுடன் திரும்ப வந்து விடுமாறு அவர்கள் அவ்வப்போது கூறி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமையன்று மதியம் கோவிந்தபிரியாவின் வீட்டிற்கு அவருடைய தாய் சகுந்தலா, சகோதரர்கள் பிந்துகுமார், ஆகாஷ் மற்றும் அவருடைய நண்பர் ரத்தோட் ஆகிய 4 பேர் சென்றிருக்கின்றனர். அப்போது பிந்துகுமார் வீட்டுக்குள் நுழைந்து வீட்டிலிருந்த கோவிந்தபிரியா, சூர்யா மற்றும் அவருடைய உறவினர் ஆகிய 3 பேர் மீதும் பெப்பர் ஸ்ப்ரே தெளித்திருக்கிறார். இதில் அவர்கள் நிலை குலைந்த நிலையில் கோவிந்தபிரியாவை மட்டும் காரில் ஏற்றிக்கொண்டு கர்நாடக மாநிலத்திற்கு கடத்திச் சென்றுள்ளனர். இந்த கடத்தல் சம்பவம் குறித்து சூர்யா ஓசூர் அட்கோ காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் பதிவு எண்ணை கண்டுபிடித்து கர்நாடக மாநிலத்திற்கு சென்றனர். கர்நாடக மாநிலம் ராம்ஹள்ளி என்ற இடத்தில் போலீசார் கடத்தல் காரை சுற்றி வளைத்து மடக்கினர். பின்னர் காரில் இருந்த இளம்பெண் கோவிந்தபிரியாவை மீட்ட போலீசார் அவரை கடத்திச் சென்ற அவருடைய தாய் சகுந்தலா, அண்ணன் பிந்துகுமார் மற்றும் தம்பி ஆகாஷ் மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருந்த ரட்டோட் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கோவிந்தபிரியாவை உத்தரப்பிரதேசத்துக்கு அழைத்துச் சென்று அவருக்கு வேறு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என திட்டமிட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.